ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர நாள்ல முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபட்டா வேண்டிய வரங்கள் நிச்சயமா கிடைக்கும். முருகனுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற மிகச்சிறந்த வழிபாட்டு முறைகள்ல ஒண்ணு கார்த்திகை விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுறது. கார்த்திகை விரதத்தை எந்த முறையில இருந்தா முருகனுடைய அருளை பெறலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கார்த்திகை விரதம் முருகனுக்குரிய மிக முக்கியமான விரத தினம். இந்த தினத்துல முறையா விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டா எல்லா நன்மைகளும் கிடைக்குங்க. வாழ்க்கையில யோகமே இல்ல அப்படின்னு சொல்றவங்க கூட கார்த்திகை நட்சத்திர நாள்ல விரதம் இருந்து வழிபட்டா அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரும். திருமணம், குழந்தை, வேலை, தொழில், சொந்த வீடு கட்டுறது உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளுமே நீங்கும். கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய தினத்துல அதிகாலை எந்திரிச்சு குளிச்சு வீட்டுடைய பூஜை அறையில ஷட்கோண கோலம் வரையணும். அதன் மேல 6 அகல் விளக்குகள்ல தீபம் ஏத்தணும். முடியாதவங்க முருகனுடைய படத்துக்கு 2 பக்கங்கள்லயும் நெய் விளக்கை ஏத்தி வைக்கலாம். இந்த தினத்துல வெற்றிலை தீபம் ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க நாள் முழுக்க தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கணும். முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மருந்து ஏதாவது எடுத்துக்கிறவங்க கண்டிப்பா உணவு சாப்பிட்டே ஆகணுங்க. சோ அப்படி நினைக்கிறவங்க கார்த்திகை விரத தினத்துல மட்டும் உணவுல உப்பு சேர்க்காம சாப்பிடலாம். நாள் முழுக்க கந்த சஷ்டி கவசம் அல்லது கந்த குரு கவசம் பாடி முருகனை வழிபடணும். மாலையில பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் முருகனை தரிசிச்சு அதுக்கப்புறமா விரதத்தை நிறைவு பண்ணணும். கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய தினத்துல யார் ஒருத்தர் இந்த முறையில விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுறாங்களோ அவங்க வேண்டிய வரங்களை முருகப்பெருமான் நிச்சயம் கொடுப்பாரு. கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் முருகனுடைய திருநாமங்களை உச்சரித்தபடியே இருக்கணும். ஓம் சரவண பவ அப்படிங்கிற 6 எழுத்து மந்திரத்தை உச்சரித்தபடியே இருக்கணும், அல்லது எழுதியபடி கூட இருக்கலாம். அது முடியாதவங்க முருகா அப்படிங்கிற ஒரு திருநாமத்தை மனசார சொல்லலாம். முருகா அப்படிங்கிற நாமமே மிகப்பெரிய மந்திரம் அப்படின்னு ஆன்றோர்களும் சான்றோர்களும் சொல்லியிருக்காங்க. கார்த்திகை நட்சத்திரம் நாள்ல வேல் வழிபாடு செய்யறதும் சிறப்பான பலன்களும் கொடுக்கும். வீட்டுல வேல் வச்சிருக்கிறவங்க அந்த வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடலாம். வேலை வழிபடுறவங்களுக்கு அந்த வேலை துணையா இருந்து அவங்கள காக்கும் அப்படிங்கறதும் ஐதீகம். வேலுக்குரிய மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்யலாம். முருகனை நினைச்சு விரதம் இருக்கிறவங்க திருப்புகழ் படிக்கிறது மிகச்சிறந்த வழிபாடுங்க. எங்கெல்லாம் திருப்புகழ் பாடப்படுதோ அங்கெல்லாம் முருகன் வருவான் அப்படிங்கறது அருணகிரிநாதரே சொல்லியிருக்காரு.